How to use used to, be used to, get used to. Do you know the difference between them? Let's break them out today. Used to plus infinitive. Used to be, used to do, used to wake up, and etc. This is used for repeated actions in the past. இறந்த காலத்தில் திரும்ப திரும்ப செய்து வந்த actions. இவற்றை பற்றி சொல்ல நாங்கள் use to plus infinitive form of verb யூஸ் பண்ணுவோம். அதாவது இறந்த கால தொடர்ச்சியான பழக்க வழக்கங்கள் என்று சொல்லலாம். For example, when I was a teenager, I used to go dancing every day. I used to go dancing every day. நான் டான்சிங் போகக்கூடியவளாக இருந்தேன். எப்போ? When I was a teenager. டீனேஜராக இருக்கும் போது. இப்போ இல்லை. ஓகே, ஸோ இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வந்த ஆக்ஷன். Another one. As a child, I used to dream about becoming a football player. அதே போல் past states which are no longer true. ஓகே, இறந்த காலத்தில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை. அவ்வாறான விஷயங்களையும் நீங்கள் used to வச்சு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், I used to love chocolate. நான் சாக்லேட் விரும்பக்கூடியவளாக இருந்தேன். ஸோ love என்பது ஒரு stative verb. Got it? Now, there is another point to say you features. இது used to என்பதற்கு பதிலாக would என்ற மாடல் வேர்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம். அதாவது இறந்த கால பழக்க வழக்கங்கள் பற்றி பேச would-இனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was a teenager, I would go dancing every day. நான் டீனேஜராக இருந்தப்போ டான்ஸிங் போகிறவளாக இருந்தேன். என்னோடய ஹேபிட்டை பற்றி நான் would யூஸ் பண்ணியும் பேசலாம். பட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸுக்கு நீங்கள் would யூஸ் பண்ணி பேச முடியாது. எப்படி? I would love chocolate. That is wrong. You have to use I used to love chocolate. Got it? Now let's move on to be used to. Okay, be used to plus ing form of verb அல்லது noun. இந்த ரெண்டில் ஒன்றை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் be used to எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, be accustomed to, அதாவது when something is not strange or difficult anymore. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் பழக்கப்பட்டுட்டேன், இது எனக்கு பழகிடுச்சு, இது எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, பழக்கப்பட்ட விஷயம் என்று சொல்லத்தான் be used to யூஸ் பண்ணுவது. இப்போ be என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். that is be verb. am, is, are, was, were, will be. இவற்றை நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு used to, பிறகு ing form of verb, it means gerund அல்லது ஒரு noun. Now let's see some example sentences. I am still not used to driving on the lift. I am still not, இது negative sentence. Still not used to driving, ing form of verb, on the left. So, leftல drive பண்ணுவதற்கு நான் இன்னும் பழக்கப்படலை. Now let's see a positive sentence. At first, it was hard to get up at 6 a.m. But now I am used to it. இப்போ நான் பழக்கப்பட்டுட்டேன். முன்னாடி எனக்கு 6 o'clock கண் விழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போ பழக்கப்பட்டுட்டேன். I am used to it. Am is the be verb. I am used to it. That is a noun. Okay, so pronoun ஒன்று இங்கே யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. Next one, get used to. Get used to plus ing form of verb அல்லது noun. ரெண்டில் ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணலாம். For example, get used to doing something அல்லது get used to something. அதாவது ஒரு noun நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் get used to எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்காக பழக்கப்படுத்தி கொண்டு வருகிறேன்.
ஓகே, அதை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ப்ராசஸ் அதைத்தான் நாங்கள் கெட் யூஸ் டு வச்சு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை நியூ ஜாப் அண்ட் ஐ எம் ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ புதிதாக எனக்கு ஜாப் கிடைச்சிருக்குது, அதில் நைட் ஷிஃப்ட்டுக்காக இப்போ தான் நான் பழகி வருகிறேன். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் யூஸ்ட், ப்ராசஸ் ஆஃப் accustomed. ஓகே, ஒன்றை பழகுவதற்கான ப்ராசஸில் இருக்கிறேன். ஐ எம் கெட்டிங் யூஸ்ட் டு ஒர்க்கிங் night shifts, ing form of verb. Another example sentence, it might be difficult at first but you will get used to driving on the left. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் லெஃப்ட் சைட் டிரைவிங்குக்கு பழகிடுவீங்க. the process பழக்கப்படுவதற்கான ப்ராசஸ். You will get used to driving on the left. Got it? So used to, be used to, get used to. Used to என்று யூஸ் பண்ணுவது past repetitive actions அல்லது past stage. And be used to யூஸ் பண்ணுவது ஒரு விஷயத்தை நான் பழகிட்டேன், இது எனக்கு பழகிடுச்சு என்று சொல்ல. இங்கே நீங்கள் be used to இனுடன் ing form of verb அல்லது noun யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், get used to என்பது நான் ஒரு விஷயத்துக்கு பழகி வருகிறேன் என்ற அந்த ப்ராசஸ் பற்றி பேசும்போது தான் get used to யூஸ் பண்ணுவது. இங்கேயும் நீங்கள் get used to க்கு பிறகு ing form of verb அல்லது noun யூஸ் பண்ணலாம். Okay, I hope that you have understood the lesson. If you have any doubts on this lesson, please let me know in the comment section. And also try to make your own sentences using these patterns of sentences.